நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார். கரூர்லேருந்து எப்போவுமே கருத்தரங்கம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆளாக வந்து நிற்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே அவரை பார்த்து தான் நம்ம அடுத்தடுத்து ஓடணுன்ற மாதிரி நம்ம வேலையை அவர் எடுத்து செய்கிற மாதிரி அவ்வளோ ஊக்கம் கொடுக்கக்கூடிய மனிதர். மிக்க நன்றிங்க சார். அதனோடு அற்புதமான ஒரு பேச்சாற்றல் மிக்கவர். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கன்ற வார்த்தை அவர்கிட்ட முன்னாடி வரும். சார் பேச இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா எதை வேணாலும் போடுங்க, பேசலாம். பொதுவாகவே நம்ம கூப்பிடக்கூடிய அத்துணை நபர்களும் நீங்கள் கொடுக்கக்கூடிய தலைப்பிலே நம்ம பேசலாம். அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசுறதுக்கு அவங்க அந்த அளவு ஜோதிடத்தை நேசிக்கிறாங்க. அந்த அளவு அவங்க பேசி பேசி அவங்க அதில் வந்து ஆர்வமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அந்த விஷயத்துலேருந்தே தெரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். சார் பேசுகிற தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, 5ஆம் பாவகமும் குழந்தையும் அந்த குல தெய்வமும் அப்படிங்கிற அந்த பாவக ரீதியான செயல்பாடை பற்றி பேச வர்றாங்க. வருக வருக என வரவேற்கிறேன். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியன் இளம்பரை நந்தி மகந்தனை நாண கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேன். குபேர கலச அறக்கட்டளை 17வது மாதாந்திர கருத்தரங்கம். அதாவது இந்த குபேர கலச அறக்கட்டளை கருத்தரங்கம் இந்த குழுவில் பயணிக்கும் காளீஸ்வரி மேடம் அவர்களுக்கு, பாலகிருஷ்ணன் பால முருகேசன் அவர்களுக்கும், லட்சுமணன் சார், குமார் சார் அனைவருக்கும், அதாவது எப்படின்னா இந்த குழுவில் நீங்கள் பயணிக்கிறீங்க. இந்த குழு வந்து நல்ல முறையில், அதாவது எப்படின்னா இன்றைக்கி நீங்கள் சிம்பிளாக ஒரு ரூமில் நடத்துறீங்கன்னா, ஏற்கனவே ஒரு கருத்தரங்கத்தில் அப்படி தான் சொல்லியிருக்கிறேன். இது சிம்பிளாக நடத்துது. அடுத்து வந்து கருத்தரங்கம் வந்து மாநாடாக நடத்தணும். இன்னொன்று என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த குபேர கலச அறக்கட்டளை நடத்தும் நிர்வாகிகள் வந்து அவங்க குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கணுங்க. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் நல்லா இருக்கணும். அவங்க குடும்பம் செழிக்கணும். அவங்களுக்கு வந்து ஊக்கத்துணையாக இருக்கணும். ஊக்கம், அதாவது அவங்க லேடிஸ், அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க சரி ஊக்கம் கொடுக்கணும். ஆனால் இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரக நவக்கோள்கள் அவங்களுக்கு, இந்த குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் இறைவன் வந்து நல்ல கருணை வழங்கணும். கருணை வழங்குறது இல்லாமல் அவங்களுக்கு பொருளாதாரத்திலையும் வந்து உயரணும். ஏன்னா எனக்கு வந்து எப்படின்னாங்க, அதான் பால முருகேஸ்வரன் சார் வந்து ஏதோ ரொம்ப நண்பராகிட்டார். எப்படின்னா எல்லா வகையிலும் சரி. இப்போ ஃபோன் நம்பர் சம்மந்தப்பட்டது. ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நான் ராயனூரில் எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதான் ஒருத்தராக ஒரு மாதம் ஒருத்தராக 2 வாரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ்மெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து என்னையும் ஒரு மனசை நினச்சி கரூர் வந்து அழைச்சி நானும் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பேச வச்ச அனைவருக்கும், அதாவது வந்து இந்த குபேர கலச அறக்கட்டளை வழிநடத்தும் இந்த குழு தலைவர் அனைவர்களுக்கும் நான் நன்றி சொல்லி, எனது அகத்தியர் சோதிட வித்யாலயா நிறுவனர் அதாவது வந்து ஜெயகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஆனால் இந்த அகத்தியர் சோதிட வித்யாலயாவில் அதாவது வழிநடத்தக்கூடிய அனைத்து குருமார்களும், ஏன்னா தாசில்தார் ஐயா இருக்கார், ரவி சிவகுமார் இருக்கார், அதாவது நம்ம கேமராமேன் சுப்பிரமணி இருக்கார். அப்போ இந்த அகத்தியர் சோதிட வித்யாலயா குழு அது எப்படின்னா சொல்லுதுன்னா, இன்னும் வந்து மலை மாதிரி உயரணும். ஏன்னா அந்த ரவி சிவகுமார் ஐயா அவருடைய பேரும் புகழும் இந்த கலியுகத்தில் வந்து இந்த பிரபஞ்சத்தில் அவருடைய பேர் விளங்கணும்னு தான் நான் நடந்துட்டு இருக்கிறேன். என்னங்க, அவர் பேர் விளங்கணும் அப்படின்னு தான். அதே நேரத்துக்கு ஐயா ஸ்ரீசித்தி சோதிட வையாபுரி ஐயா, ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. இருந்தாலும் வந்து நான் இறைவனை வேண்டிக்கிறேன் ஐயா உங்களுக்காக. கண்டிப்பாக வந்து ஏன்னா இந்த திருப்பூருக்கு வர்றதுக்கு வந்து பாருங்கள், குபேர கலச அறக்கட்டளை இந்த குழுவும் சரி நீங்களும் சரி எல்லாமே நல்லா இருக்கணும்யா. நான் சொல்கிறது என்னங்கய்யா, என் பேர் மணிவேல். நான் எங்கே போனாலும் அங்கே நல்லா இருக்கணுங்க. நான் சாமியை கும்பிட்டு தாங்க போவேன். கேட்டு பாருங்கள் ஐயாவை. ஏன்னா ரவி சிவகுமார் ஐயா, நான் இப்போ அதான் மோகனூர் போனாலும் சரிங்க, ஒரு 10 கோயிலுக்காவது போயிட்டு போகணும்யா. நான் 2 மணிக்கு 3 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். நைட்டு எழுந்திரிச்சிருவேன். குளிச்சுட்டு போய் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு எல்லாம் வழிபாடு வச்சுட்டு ஐயா ஏதாவது அப்படின்னா ரவி சிவகுமார். அப்போ நீங்கள் எல்லாமே அப்படி தான், எல்லாருமே எங்கூட சேர்ந்து இருக்கிறவங்க பயணிக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நான் இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்க. வாழ்க வளமுடன். சரிங்க, எனக்கு கொடுத்த தலைப்பு என்ன அப்படின்னா 5ஆம் இடம். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திரன், நன்னடத்தை, குழந்தைகள், குலதெய்வம்னு சொல்லக்கூடியது 5ஆம் இடம். இப்போ 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது அப்படின்னா குழந்தை சம்மந்தப்படுது அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இது ஒரு சாதகமாகவே நான் சொல்கிறேன். எப்படி ஒரு சாதகம், ஒரு வில்லேஜில் வந்து ஒரு முக்கியமானவர் ஒரு பொறுப்பில் அரசு அதிகாரி பொறுப்பில் இருக்கார். அதாவது வந்து அவங்க பையன் வந்து அரசியலையும் இருக்கார், ஒரு பொறுப்பு. அந்த சாதகம் பார்த்தது அவரோட பேர் சம்மந்தப்பட்டது எல்லாமே சொல்ல முடியாது. அவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டேன், இந்த மாதிரி உங்கள் சாதகம் சொல்லாமல். கண்டிப்பாக சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொன்னார். இப்போ 5ஆம் இடம்னு ஏன் நான் எடுத்துக்கிட்டேன்னா, 5ஆம் இடம் லக்னாதிபதி,
1, 5, 9. அப்போ 1, 5, 9ன்னு சொல்லக்கூடாது. ஒரு ஒரு சாதகர் அவருக்கு வந்து 35 வயசு ஆகுது, கல்யாணம் பண்ணியாச்சு. 35, 40 வயசாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு. பசங்க 2 பேரும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த அவர் லக்கணம் லக்கணம் வந்து லக்கணாதிபதி வந்து 3, 6, 8, 12 போய் உட்காந்துருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் நல்லா இருக்குங்க. அவருக்கு பிறந்த குழந்தைங்க 2 பேரும் பையன் பிள்ளை நல்ல டேலண்டாக இருக்கிறாங்க, டேலண்டாக படிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் இவர் லக்கணாதிபதினு சொல்லக்கூடாது. அவர் லக்கணாதிபதி. ஆனால் 3, 6, 8, 12 சில சரியில்லாத இடத்துல சரியில்லாத கிரகங்கள் பார்வையில் வந்து இருக்காருங்க. அவர் குடும்பத்தவே எதையும் கவனிக்கிறது கிடையாது. இதே 1, 5, 9 9 கூட சொல்லுது அவங்க அப்பா. அப்பா பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு விவசாயம் சம்மந்தப்பட்டது, பேரும் புகழ், அரசு அரசு சம்மந்தப்பட்டது நல்ல ஒரு அமைப்பு, அந்த மாதிரி இருக்கார் பாருங்கள். அந்த 1, 5, 9 இந்த 1, 5, 9 எப்படின்னா லக்னாதிபதி இந்த ஜாதகருக்கு. அவங்க அப்பாவுக்கு வந்து இவர் ஒரே பையன் தான், பசங்க பொம்பளை பிள்ளைலாம் கிடையாது. ஆனால் பேரும் புகழ் சொத்து சுகம் எல்லாமே இருக்குது. ஆனால் இவர் தண்ணி போடுவார், சுற்றுவார், என்ஜாயாக இருப்பார், ஜாலியாக இருப்பார், குடும்பத்தை பற்றி பார்க்க மாட்டார். ஆனால் அவருக்கு பாருங்கள் பையன் பொண்ணு அப்படியே சும்மா கிள்ளி மாதிரி இருப்பாங்க, தெளிவான பேச்சு, தெளிவான ஆற்றலில் இருப்பாங்க. அவங்க படிப்பு சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்கும். ஆனால் நான் அந்த சாதத்தை ஏன் பார்த்தேன் அப்படின்னு கேட்டாங்க, 5ஆம் இடம் இவருக்கு 5ஆம் இடங்கிறது குழந்தை சம்மந்தப்பட்டது. அது 2ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கு. இந்த சாதகருக்கு அப்பாவுக்கு 6ஆம் இடமா இருக்குது. குழந்தைகள்லாம் கிள்ளி மாதிரி படிக்கிறாங்க, நல்ல முன்னேற்றம் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஆனால் அப்பாவை வந்து 2 பேருமே கவனிக்க மாட்டாங்க, 2 பேரும் பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. சரி, அது இருக்கட்டுங்க. 9ஆம் இடம் சொல்லக்கூடாது இந்த சாதகரோட அப்பா. அப்பா பாருங்களேன், அப்பா லக்னாதிபதினு சொல்லக்கூடாது. லக்னாதிபதி 2க்கு போயிருக்காரு. அவருக்கும் பார்த்தீங்களா சொத்து சுகம் விவசாயம் சம்மந்தப்பட்டதில் நல்லா இருக்குது. அரசியல் சம்மந்தப்பட்டதில் அரசியலையும் ஒரு பதவியில் இருக்கார். நல்ல ஒரு அமைப்பில் இருக்கார். ஏன்னா ரிட்டையர்ட் ஆகி தான் அரசியலுக்கு வந்தார். அரசியலையும் நல்ல பதவியில் இருக்கார். நான் சொன்னேன் என்கிட்ட சாதகம் பார்த்துட்டு, ஐயா உங்களுக்கு சொத்து சுகம் எல்லாமே இருக்குது, எல்லா செல்வாக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் 4ஆம் இடத்தை இயக்காதீங்க, பழைய வீடு அப்படியே இருக்கட்டும். ஏன்னா 4ஆம் இடத்தை அவர் அந்த அப்பாங்கிறவர், இந்த சாதகருக்கு அப்பாங்கிறது 4ஆம் இடத்தை இயக்கினார்னா இந்த பையனுக்கு வந்து 12ஆம் இடம் ஆகும். 12ஆம் இடம்னா 4ஆம் இடம் வேலை. அவருக்கு வீடு கட்டுறது, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, ஏசி காரு, லேட்டஸ்ட் காரு எது வாங்கினாலும் பையனை கண்டிப்பாக பாதிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அவர் சொன்னார், என்னங்கய்யா என்ன எல்லாம் என் பேரில் இருக்குது சொத்து, என் பையன் பேரில் எதுவுமே இல்லைல்ல. அப்படி இல்லைங்கய்யா, உங்களுக்கு 4ஆம் இடம் வேலை செஞ்சுன்னா உங்கள் பையனுக்கு 12ஆம் இடம் ஆகும். 12ஆம் இடம் உங்கள் பையனுக்கு இங்கே என்ன ஆகும், அவர் மேலும் தண்ணி போடுவார், சுற்றிட்டு இருப்பார், இருக்கிற சொத்தை அழிக்க பார்ப்பாரியா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாது, நான் இன்னும் நிறைய ஏதோ பண்ணணும் அப்படின்னு தான் ஐடியா பண்ணு அப்படி சொல்லுவார். சரி பரவாயில்லைங்க, நீங்கள் வாங்க செய்யுங்க அப்படி சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் அவர் மறுபடியும் ஒரு வீடு கட்டினார். அந்த வீடு அது பத்திரம் சொன்னேன் இல்லைன்னா, பத்திரத்தை வேணால் உங்கள் ஒய்ஃபு பேரில் கூட மாற்றி கட்டுங்க. மாற்றி கட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படி இந்த பையனுக்கு வந்து இந்த சாதகரோட சொத்தை இந்த பையனோட அப்பாவோட சொத்தை வந்து அவங்களோட ஒய்ஃபு பேருக்கோ இந்த பையனோட அம்மா பேருக்கு மாற்றினா 7ஆம் இடம் வரும்போது இந்த தம்பி வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணுவார். எப்படி பேலன்ஸ் பண்ணுவார்? அப்போ அவருக்கு வந்து 7ஆம் இடம் வருது, அந்த வீடு சம்மந்தப்படுது. அம்மாவுக்கு 4ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம், இந்த சாதகத்துக்கு 7ஆம் இடம் வரும்போது அந்த தம்பிக்கு வந்து ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அப்போ அவர் கெட்ட வழியில் போனாலும் நல்ல வழியில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து அறிவிச்சினேன். அவர் சொன்னார், அப்படிலாம் பண்ண முடியாதுங்க, இதே எங்கள் ஒய்ஃபு பேருக்கு மாற்றினா இந்த என் பையன் எங்கள் வீட்டுக்காரம்மா கூட்டி போய் அழுகாமல் எழுதி வாங்கிட்டு விட்டுருவார், அதை முடியாதுங்க அப்படின்னாரு. இல்லைங்க வேணாங்க, நீங்கள் உங்கள் ஒய்ஃபு பேரில் மாற்றுங்க, அந்த பையன் மாறுவார்னு சொல்லி பார்த்தேன். அவர் கேட்கல. சரி, அவர் பேர்லேயே வீடு கட்டினாருங்க. வீடு கட்டும்போது இந்த சாதகருக்கு 12ஆம் இடமா 3 மாடி கட்டினாருங்க. ரொம்ப மோசமான நிலையில் மகன் போயிட்டார். அப்புறம் தான் வந்தார், சார் இதுக்கு என்ன தான் வழி? இல்லைங்க இப்படியே வீடு இருக்கட்டுங்க, இதை உங்கள் ஒய்ஃப் பேரில் மாற்றி பாருங்கள். உங்கள் ஒய்ஃப் பேரில் மாற்றினபடி இந்த தம்பி கொஞ்சம் தண்ணி போகிறத கொஞ்சம் கெட்ட பழக்கத்தில் நிப்பாட்டி அந்த வீட்டிலேயே 3ஆவது மாடியில் வந்து குடி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நிர்வாகம் சம்மந்தப்பட்டலாம் இவர் பார்க்குறாரு, பொறுப்புணர்வாக இருக்கார். அப்புறம் தான் வந்து அவங்க அப்பா சொல்கிறாரு, இதை நீங்கள் முதலே சொல்லிடலாம். ஏங்க நான் முதலே ஆரம்பத்துலேருந்து இதான் சொன்னேன், உங்களுக்கு உங்கள் பேர் இருக்கிற சொத்தை மூமெண்ட் பண்ணாதீங்க, உங்கள் பேரில் சொத்து வாங்காதீங்க, பையனுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா ஒரே பையன், ஒரு பையன் பிள்ளை, வேறு பிள்ளைங்க பசங்க இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த பையனுக்கு பாதிக்க வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் அவர் கேட்கல. அவர் பேரில் இப்போ எல்லாமே இருக்கணும், அவர் தான் சொத்து இருக்கணும், அவர் தான் அப்படிங்கிற மாதிரியே அந்த ஆணவத்திலே போனார். கடைசியில் நான் சொன்ன மாதிரி ஒய்ஃபு பேரில் எழுதி வச்சோன்னே சொத்தை ஒய்ஃபு பேரில் எழுதுனே இந்த சாதகத்துக்கு 4ஆம் இடம் அம்மாவா, அம்மாவுக்கு 4ஆம் இடம் 7ஆம் இடமா, நண்பரா ஃப்ரெண்டு மாதிரி பார்த்திங்களா அந்த வீட்டில் குடியிருக்காரு. இப்போ ஓரளவு கொஞ்சம் மாற்றம் இருக்குது. ஏன்னா இருந்தாலும் அந்த பசங்க பிள்ளைங்களாம் வந்து இவரை இந்த அப்பாவை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா தண்ணி போட்டுட்டு சுற்றிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது வந்து பசங்க பிள்ளை மதிக்காதனாலே ரொம்ப நொந்து போயிடுவாருங்க. அவர் வந்து அடிக்கொருக்கா வந்து சாதகம் அவங்க அம்மா அப்பா அவங்களாம் வந்து பார்த்துட்டு போனபடி இவர் தனியாக வந்து என்ன பார்ப்பார், நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, அந்த கிரகம் தன் வேலை செய்யும். இப்போ 9 நவக்கிரகம், இந்த பஞ்சபூத நவக்கிரகம் தன் வேலையை கண்டிப்பாக செய்யும்.
அப்போ சாதகரோட அம்மா அப்பாவோ இந்த குழந்தைகளை ஒன்றும் பண்ண முடியாது. போன ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் பண்ணி பிறக்கிறோமோ அதை வந்து அதை 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 அனுபவிக்க தான் இங்கே பிறந்திருக்கோமோ ஒழிஞ்சு நம்ம புதுசாக ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஆனால் அந்த தம்பி வருவார், வந்து எப்படிங்க இன்றைக்கி எப்படிலாம் இருக்குது அப்படின்னா, பரவாயில்லைங்க உங்கள் அம்மா பேருக்கு பார்த்துனபடி உங்களுக்கு இனி கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து சில இடமுடுக்கெலாம் பண்ணார். அப்புறம் என்ன மாற்றம் வந்துருச்சு. இப்போ 3ஆம் படி லாஸ்ட்டில் வச்சுருக்காங்க. நல்லா இருக்கார், கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்காரு, நல்ல முறை இருக்குது. இன்றைக்கி தான் பாருங்கள் அந்த பசங்க பிள்ளைலாம் கூட பேசுகிறது, போகிறது வர்றது, அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு இருக்குது. ஏன் நம்ம இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னா, 1, 5, 9 வேலை செய்யணும். 1, 5, 9 வேலை செஞ்சாலும் இப்போ அப்பாங்கன்னு சொல்லக்கூடாது இந்த பிள்ளைகளுக்கு அப்பா. இந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடியது எப்படின்னா 1, 5, 9 போனால் நல்லாயிருக்கும். கேந்திர திரிகோணத்தில் போனாலும் ஓரளவுக்கு நல்ல கௌரவமாக மான மரியாதையோட வாழக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ நான் வழி நடத்துவேன். இந்த மாதிரிங்க நீங்கள் வந்து எப்படின்னா உங்கள் சாதகப்படி வந்து உங்கள் சாதகத்தில் எல்லாமே வீக்காக இருக்குது, உங்களுக்கு நடக்கிற திசை புத்தியெல்லாம் வீக்காக இருக்குது. அதே நேரத்துக்கு உங்கள் பசங்க பிள்ளைங்களோ உங்கள் அப்பாவை கொஞ்சம் ரன் பண்ணி போங்க. ஏன்னா அந்த இழந்த வாழ்க்கையெல்லாம் மீட்டு உங்களுக்கு ஒரு மான மரியாதையோடு நீங்கள் கௌரவமாக வாழ்வீங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப்பிள்ளைக்காக சொல்லி லக்னாதிபதி எங்கே உட்காந்துருக்காரு, இன்றைக்கி என்ன திசை புத்தி, இன்றைக்கி எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சா நீங்கள் செய்யலாம்னு கொஞ்சம் கொஞ்சமாக ரன் பண்ணி நல்லா வர்றாரு. ஏன்னா நேராக ஆஃபீஸில் வந்தோடனே என் காலில் தான் துழுவார், வேறு எங்கேயும் விட நான் எல்லாம் சொல்லுவேன், ஏங்க இதெல்லாம் பண்ணாதீங்க தப்பு, நானும் உங்களை விட சாதாரண மனுஷன் தான், உங்களுக்கு சாதகத்தில் என்ன கடத்தல் இருக்கோ நான் அதை தான் எடுத்து சொல்லி நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். இது பாருங்கள், இது ஒரு ஃபேமிலி சாதகம் தான். இது 3 பேர் தான், பையன் நான் 9, 5, 9 இதுக்குள்ளே தான் இந்த சாதகமே அடங்குது. ஆனால் அவங்க பாருங்கள் அந்த ஃபேமிலி வீடு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10, 30 சாதகத்தை வாங்க வாழ்க்கை வளமுடன் வாங்க ஒரு 30 நபரை வந்து அனுப்பிச்சுட்ருக்குறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பாக போயிட்டுருக்கு. அந்த பையனும் நல்லா ரன் பண்ணுறான். அதே பாருங்கள், அந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு இந்த பையனுக்கு வந்து அப்பா, அதாவது வந்து இந்த அப்பனுக்கு வந்து 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், குழந்தை சம்மந்தப்படுது. அந்த 2 பிள்ளையும் பாருங்கள் கிள்ளி மாதிரி படிக்குது. நான் சொன்னேன் அதை ரன் பண்ணி வந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்குது. ஆனால் அந்த பையனுக்கும் ஓரளவுக்கு நல்லா அந்த சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது பண்ணுதுங்க. நீங்கள் பண்ணுங்கள், பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை. அந்த பாப்பா சொல்லுது, நீட்டை நினச்சா எனக்கு பயமாக இருக்குதுண்ணா, என்னால் பண்ண முடியுமா என்னம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டம் இருக்குது. கவலைப்படாதீங்க பாப்பா, நீங்கள் நீட்டு எழுதுங்க, என்ன மார்க் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோர்ஸ், மெடிக்கல் தான் டாக்டர் தான் போகணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. நம்ம என்ன கோர்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் நீட் எழுதுங்க, என்ன மார்க் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம துறையை தேர்ந்தெடுத்துக்கலாம்னு சொல்லி ஊக்கம் கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து நீட்டில் வந்து பாஸ் ஆயிடுச்சு. இப்போ மெடிக்கல் சம்மந்தப்பட்டது இப்போ மறுபடியும் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு அந்த பொண்ணு அப்படி தான், நீங்கள் எங்கள் அப்பா எங்கள் தாத்தாவை வழி நடத்துனீங்க, அதே மாதிரி எங்களையும் நீங்கள் தான் வழி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். அதே நேரத்துக்கு அந்த பையனும் அதே மாதிரி தான். அப்போ எதையுமே பாருங்கள் நம்பி வர்றாங்க. சரி, இதில் ஒரு உண்மை என்ன சொல்லுங்கன்னா, இப்போ எல்லாருமே சோசியர் தான், எல்லாருமே சாதகம் பார்க்குறீங்க. இப்போ நான் சாதகம் பார்க்குறேன்னா நான் தனுசு லக்கணம், துலா ராசி, சுவாதி நட்சத்திரம். எனக்கு தனுசு லக்கணத்துக்கு யாருங்க 3 கூடவே வருவாங்க, 4 கூடவே, 11 கூடவே, 5 கூடவே, 7 கூடவே, இவங்க தாங்க என்னோட சாதகம் பார்க்க அதிகமாக வருவாங்க. எல்லா சோசியரும் அதே மாதிரி தான். அவங்க சோசியர் அவங்க லக்கணத்துக்கு ராசிக்கு, அதாவது நட்பு உள்ளவங்க தான் அதிகமாக சாதகம் வருவாங்க. சரி, 8 கூடையும் வரான். எனக்கு தனுசு லக்கணத்துக்கு 8 கூடையும் யார், சந்திரன். லேடிஸ் வயசானவங்க வருவாங்க. வந்தோன்னே சொல்லுவாங்க அவங்க சாதகம் நம்ம தெளிவாக பார்த்து கணக்கு போட்டு சொல்லிடுவோம். அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, எல்லாம் முடிச்சோன்னு சொல்லுவாங்க, துருவுக்கணின்னு சொல்லுவாங்க. ஏங்க அம்மா கூட பிறந்த எத்தனை பேர் சொல்லுங்கள், ஏங்க எங்கள் வீட்டுக்காரோட பிறந்து போய் எத்தனை பேர் சொல்லுவாங்க. எப்படி அந்த வயசானவங்க ஏன் லக்கணத்துக்கு 8 கூடையுமே அவங்க கேட்குறாங்க பாருங்கள் கேள்வி, துருவுக்கணியத்தை பற்றி கேட்குறாங்க. அம்மா துருவுக்கணிதெல்லாம் இதில் எடுத்துக்க முடியாதுமா, ஆனால் எத்தனை பேர் பிறந்தாங்க இல்லைன்னா கணக்கெடுத்துலாம் சொல்லலாம், லேட் ஆகும். நீங்கள் பண்ணுற அவசரத்துக்கு சாதகம் பூரா சொல்லி முடிச்சாச்சு, இப்போ இந்த கேள்வி கேட்கணும். இதே மாதிரி ஏன் அப்படின்னா ஒரு சாதகத்துக்கு ஒரு சோசியர் இருக்காருன்னா அவர் லக்கணத்துக்கும் ராசிக்கும் 11க்கு 5க்கு 7 கூடையெல்லாம் நல்லா நட்பாக கேட்பாங்க. ஆனால் நம்ம சொல்கிற பலனை அவங்களுக்கு பழிக்கும். இதே 8 கூடையவன் எனக்கு 12 கூடையவன் 6 கூடையும் வந்து உட்காந்து வச்சுக்க, காலர் தூக்கிட்டு உட்காருவாங்க. உட்காந்தோடனே அவங்க கேட்குற கேள்வி வித்தியாசமாக கேட்பாங்க. என்னது, நம்மளை மடக்கணும், நம்மளை பேச விடாமல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு எண்ணம் இருக்கும். எல்லா சோசியருக்கும் தெரியும், இது தெரியாத ஒன்றும் புதுசு கிடையாது. இதை வந்து நம்ம பார்த்து அறிஞ்சு புரிஞ்சு நடந்தால் நல்லாயிருக்கும். சரி, ஒரு முக்கியமான சொல்லி முடிச்சுட்டு நான் அதை முடிச்சுக்கிறேன். இது எப்படின்னா, காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் பாருங்கள், இது எல்லா மேடையிலையும் சொல்கிறேன் ஐயா. காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் மேற்கு பார்த்தா கற்பனை. நல்லா புரிஞ்சுங்க, சோசியராக இருந்தாலும் சரி, தொழில் செய்கிறவங்க இருந்தால் தொழில் சம்மந்தப்பட்டது எதாக இருந்தாலும் சரி, காலபுருஷனுக்கு 11ஆம் இடம், காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரம். அப்போ அது தெற்கு பார்த்த கற்பனை வருவார். சனி பகவான் அந்த வீடு வந்து தெற்கு பார்த்த கற்பனை வருவார். காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் கும்பங்கிறது வந்து அது மேற்கு பார்த்த வீடு, மேற்கு பார்த்தா கருப்பண சாமி. பிடிங்க நம்ம சோசியர் அனைவருக்கும் நான் சொல்ல வேண்டியது என்ன, யாராக இருந்தாலும் சரி, எப்படி நீங்கள் வாக்கு சொல்கிறீங்களோ, ஆஃபீஸ் போட்டு சொல்கிறீங்களோ, படிக்கிறீங்களோ, எல்லாமே சரி,
காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் மேற்கு பார்த்த கருப்பணசாமி நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் பேங்க் பேலன்ஸ் சேரும், வருமானம் சம்மந்தப்பட்டது எல்லாம் நல்லாயிருக்கும். தொழில் காரகனே கர்ம காரகனே சனி பகவான் தான். கண்டிப்பாக இந்த உலகத்தில் உள்ள மக்களெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடையாது, ஸ்டேட்டில் கிடையாது, உலகத்துக்கே அந்த மேற்கு பார்த்த கருப்பணசாமி காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் வரும்போது அந்த மேற்கு பார்த்த கருப்பணசாமி நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி, ஆனால் இதில் வந்து நாங்கள் என்ன இந்த மேற்கு பார்த்த கருப்பணசாமி எங்கெங்கே தேடுறது அப்படின்னு சில பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க. சிம்பிளான வழி, அதாவது கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சேராட்டா இருக்குது, 3 கிலோமீட்டர் இருக்குது. மேற்கு பார்த்த கருப்பணசாமி 30 அடி உயரம். காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் கும்பம், அது மேற்கு பார்த்த கருப்பணசாமியாக வர்றது. 30 அடி உயரத்தில் கருப்பன் இருக்கார். கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெங்கமேடு புளியாமர் சாப்பிட்ருந்து 1 கிலோமீட்டர் கிழக்க வந்தோம்னா அந்த 30 அடி கருப்பணசாமி இருக்கார். அதாவது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த உள்ள பூஜை பண்ணுறவங்க, அந்த கோயில் தர்மகர்த்தா எல்லாமே எங்கள் வீட்டுக்கு தான் வருவார். எதுக்கு வருவார்? அவர் சொல்லுவார், அந்த கோயில் தர்மகர்த்தா எங்கள் வீட்டுக்கு மணிவேல் வீட்டில் இருக்கியா ஆஃபீஸில் இருக்கியான்னு கேட்டு ஃபோன் பண்ணி வருவார். ஐயா நானே கோயிலுக்கு வரேன்ல, அங்கே சோழி வெத்தலை பிரச்சனை எல்லாமே பார்த்து சொல்லணும்னா, இல்லையா நான் உன் வீட்டில் தான் கருப்பண்ணி பேசுவார், நான் அங்கே தான் வருவேன்னு வருவார். வந்தால் சோழி போட்டு கேட்பார். அந்த 18 படி கிராமத்துலேயும் எந்த இடத்துல கோயில் கும்பாபிஷேகம் பண்ணலாம், கோயிலில் என்ன பவர் இருக்குது ஏது அப்படின்னு எல்லாமே தெளிவாக கேட்டுட்டு போவார். ஆனால் தெளிவாக கேட்டு போய் அதுபடி நடப்பார், அதுபடி நடந்து நல்லா இருக்குது. ஆனால் நான் இன்னொன்று உண்மையை சொல்லிக்கிறேங்க, அந்த காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் கும்பம், அது மேற்கு பார்த்த கருப்பணசாமி வருது. அந்த கருப்பனுக்கு என்ன செய்யணும்னா 3 எலுமிச்சம்பழம் யார் நீங்கள் போனீங்களான்னு சரி 3 எலுமிச்சம்பழம், புள்ளி இல்லாத எலுமிச்சம்பழம், 3 சுருட்டு, 3 சூடம் வாங்கிங்க. வெளியில் வேலு இருக்கும், வேலுக்கிட்ட வந்து உங்கள் குறைகள், இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போட்டாலும் சரி, வருமானம் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே நசிக்கிட்டு உங்கள் குறைகளை பூரா கருப்பன்ட்ட சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அதை வேலில் குத்திட்டு மேற்கு பார்த்தா விநாயகர் இருக்கார், அவருக்கு ஒரு சூடம். உள்ள கருவறையில் வந்து 2 எலுமிச்சம்பழம் பூ கொடுத்து அந்த அதாவது கார்த்தின்னு ஒருத்தர் மணி அடிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் சொன்னாலே தெரியும், மணிவேல் சோசியர் சொன்னாரே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்போ பூஜை தீவார்த்தனை எடுத்து தீவார்த்தனை வெளியே கொண்டு வராரு. வெளியே கொண்டு வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா தீவார்த்தனை எடுத்த பின்னாடி தான் அவர் 2 எலுமிச்சம்பழம் கொண்டாடுவார். மடி ஏந்து மடிப்பிச்சை வாங்கிங்க, உங்கள் பேங்க் பேலன்ஸ் எல்லாமே கூடும், உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கை வரும். இந்த சோதிடத்தில் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, சோதிடம் சொல்லிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த குபேர கலச அறக்கட்டளை 17வது மாதாந்திர கருத்தரங்க அதான் குழுவில் பயணிக்க அனைவருக்கும் நன்றி சொல்லி, என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 95 14 77 10 74. நான் கரூர் பி மணிவேல். நான் ஏன் இந்த ஃபோன் நம்பர் சொல்கிறேன்னா, இந்த கோயிலை பற்றியோ எதை பற்றியோ உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், கண்டிப்பாக வழி நடத்துகிறேன். முடிஞ்சால் நானே கூட வந்து எல்லா பூஜை பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். மிக அற்புதமாக 5ஆம் பாவத்தை பற்றி பேசிய நமது மணிவேல் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பொதுவாகவே கிளைண்ட் வந்து ஒரு விஷயம் சொல்லுவோம், அதை எப்படி நாங்கள் பண்ணுவோன்னு பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம சொன்னதாக நடந்துச்சுன்னு வந்து நிற்பாங்க. எல்லா ஜோதிடருக்கும் இந்த அனுபவம் இருக்குது அப்படிங்கிறதா அழகாக மேடையில் அதை பற்றி சார் சொல்லியிருக்காங்க. அவர்களை கௌரவிக்கும் விதமாக பாலமுருகேஸ்வரர் சார் பொன்னாடை போற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இருக்கு இல்லாம இருக்கா இருக்கும். எடுக்குமா கண்ண முடிட்டாரா? வாங்க சார், வாங்க சார். யார் கண்ண முடிட்டா?